ஆல்ரெடி லைட் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸுக்கு என்னென்னலாம் படிக்கணும், இதை மறக்காமல் படிச்சுட்டு போங்க. என்ன மாடல் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு 3rd யூனிட் உங்களோட சிலபஸில் இருக்கிற இந்த யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ஸை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பசங்களா. என்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும், என்ன மாடலில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செஷனோட எண்ட் வரைக்கும் கூட இருங்க. அப்போ தான் யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த யூனிட் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏன் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டும் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் லாஸ்ட் வெயிட்டட் ஆன டாபிக். தட் யூனிட் தட் மீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லாமையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு யூனிட் பசங்களா. பிகாஸ் 25 மார்க்லேருந்து உங்களுக்கு 6 மார்க்ஸ் வந்து இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த யூனிட் படிக்கிறது மூலியமாக நீங்கள் ஒரு 6 மார்க் கிடைக்கும். அண்ட் இந்த யூனிட்டில் எல்லாம் படிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் டோன்ட் ஸ்கிப் தீஸ் டாபிக்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு 3 டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 3 டாப்பிக்கை ஃபஸ்ட்டு உங்கள் செக்லிஸ்ட்டில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மனசு இருந்து அடுத்ததெல்லாம் படிக்கலாம். ஓகே, ஸோ என்னென்னலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கு let's get into the video with me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Okay, அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் லைக் பட்டனை அடிச்சிருங்க. தீபாவளி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு நம்மளோட ஆன்லைன் கோர்சஸ்க்கு. தளபதி வெற்றி. உங்க சீனியர்ஸ் யாராச்சும் நீட்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோச்சிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. அண்ட் தீபாவளி கோட் வந்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணி யூ பீப்புள் கேன் கெட் 25% ஆஃப் ஆன் யோர் ஆன்லைன் கோர்சஸ். ஓகே, எஸ். ஸோ டு நாட் ஸ்கிப் அப்படிங்கிறது இந்த 3 டாபிக் தான் பசங்களா. ஒன்று மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், அதோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது கரண்ட் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஓகேவா, இது. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த 3த்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிட்டீங்க அப்படின்னா 6 மார்க் உங்களுக்கு கேரண்டி. அண்ட் இதிலிருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் மேம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டியிலிருந்து 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய தலை, இவங்களை விட்டுட்டு அடுத்த டாபிக் படிக்கக்கூடாது. புரியுதா? ஸோ 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் எல்லா மார்க்லேயுமே வந்து இவங்க கேட்கப்படுறாங்க. ஸோ பசங்களா ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் திஸ் டாபிக். அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் நீங்கள் நான் ப்ரூஃப் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன் இல்லையா, அதனால ப்ரூஃபோட தான் வந்திருக்கேன் பசங்களா. செகண்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஓகேவா, கரண்ட் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இந்த கரண்ட் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எதுலெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பசங்களா. ஓகேவா, ஸோ இந்த 3 வெரைட்டி வேரியேஷன்ஸில் தான் இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நத்திங், இது எதுவுமே வந்து தியரட்டிக்கல் நியூமரிக்கல் பேஸ்லேயே இல்லை, எல்லாமே தியரட்டிக்கல் பேஸ் தான். கதையாக எழுத வேண்டியதான் உங்களுக்கு வேலை. அண்ட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதில் கேட்குறாங்க அப்படின்னா 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் தான் கேட்குறாங்க. ஸோ இது 3 டாப்பிக்கில் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ஸ் அண்ட் இட் ப்ராப்பர்ட்டி எல்லா செக்ஷன்லேயும் கேட்குறாங்க. ஆனால் இது ரெண்டும் பர்டிகுலர் 2, 3, 5 மார்க் செக்ஷன்ஸில் தான் கேட்குறாங்க. அப்போ அதுக்கேற்றாப்புல உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் வச்சுக்கணும். ஈவன் ஸ்பிளிட் அப்ஸில் கூட இந்த மாதிரி டைரெக்டாக கேட்குறாங்க பசங்களா. டைரெக்டாக அடிக்கிறாங்க கொஷின்ஸை. ஓகே, அப்போ இந்த யூனிட்ல இருந்து நியூமரிக்கல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணுமா, தியரட்டிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணுமான்னு ஒரு டவுட் இருக்கு இல்லையா. அந்த டவுட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பசங்களா இதெல்லாம் நம்மளோட பேட்சஸ் ஆன்லைனில் நாங்கள் எல்லாரும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நீட்கான கிளாஸஸ் இது. வெற்றி வந்து நம்மளோட ரிப்பீட்டர்ஸ், ரிப்பீட்டர்ஸ்க்கான பேட்ச். தளபதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸ் 12th இருக்கக்கூடிய பசங்களுக்கான நீட் பேட்ச். அவங்க போர்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது போக நீட்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தளபதி பியூராக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்ட்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீட்டுக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ வித்தவுட் மெட்டீரியல் ஃபீ ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. இந்த நம்பருக்கு உங்கள் சீனியர்ஸை கால் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு 100% இது கிளியராக இருக்குது, அவங்களோட வேவ் லென்த்துக்கு இது மேட்ச் ஆகும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பர்ச்சேஸ் லிங்க் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூனிட்லேருந்து என்ன மேம் வரும்? தியரட்டிக்கல் கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். எல்லாமே நீங்கள் மானியத்தேனி எழுதுறது மட்டும்தான். நியூமரிக்கல்ஸ் இந்த யூனிட்ல இருந்து வராது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட், டு நாட் ஸ்கிப் திஸ் அப்படிங்கிற 3 டாபிக்ஸ் என்னென்னது? ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் கரண்ட் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்.
இதை 3த்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பசங்களா. அப்போ தான் உங்களுக்கு 6 மார்க்ஸ் வந்து உறுதியாக கிடைக்கும். ஸோ டோட்டலாகவே நான் வந்து ஒரு 15 டாபிக் கூட சொல்லியிருக்க மாட்டேன். 3 யூனிட்டையும் சேர்த்து இந்த 3 யூனிட்டையும் சேர்த்து நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா. இந்த டாபிக்ஸ்க்கான பர்ஃபெக்டான ஒன் ஷாட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஷோபி மேம் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் கிளாஸ் 10th அப்படின்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆகும் பசங்களா. பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது, ஓகேவா? போய் பாருங்க. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேவா? லாஸ்ட் இயர்ஸோட நியூமரிக்கல்ஸும் உள்ளே இருக்குது, போய் பாருங்கள். இந்த வருஷம் நியூமரிக்கல்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், கேஸ் பேஸ் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் வி வில் பி ராக்கிங் ஆர் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் கிளாஸ் 10th கரெக்டாக 2025க்கு. அதனால் பசங்களா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் உங்கள் போர்டுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த யூனிட்லேருந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுற டைப் கொஷின்ஸ் கேட்பாங்க. யோசிச்சு அனாலிசிஸ் பண்ணி அப்படி நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி சில கொஷின்ஸ் வந்து இவங்க கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த யூனிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டோட டெப்த் வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும். இந்த யூனிட்லேருந்து நிறைய நியூமரிக்கல்ஸ் எதுவுமே கேட்காதனால தியரட்டிக்கல் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேஸ் பேஸ் ஸ்டடிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தியரட்டிக்கலாக இந்த யூனிட்டில் பயங்கர ஸ்ட்ராங்கராக இருக்கணும் பசங்களா. ஓகே, எஸ், மறந்துடாதீங்க. பாருங்க, ஈவன் லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ற மாதிரி தான் இந்த யூனிட்ல இருக்கும். அதுக்கேத்தாப்புல உங்க ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பண்ணுங்க, ஷேப் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இந்த மெட்டீரியலை உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன். இன்னொரு 10 மினிட்ஸில் அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பசங்களா. ஓகே, ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் ஒன் ஷாட்ஸோட மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதை எடுத்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறக்காகத்தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்கோர் த மேக்ஸிமம் மார்க். 1:5 கான்செப்ட்ஸ் எல்லாமே படிங்க. நம்ம இங்கே படித்த எல்லா கான்செப்ட்டுமே அங்கே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட சால்வ் பண்ணியிருக்கோம். போய் பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட் யூஸாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டூ லைக் த செஷன், ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் வந்து ஸ்கோர் பண்ணட்டும் பசங்களா. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். ஸோ டேக் கேர் everyone, love you lots. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Take care, have a great day ahead பசங்களா.